இன்சை தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அதிகாலையில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா ரயில் சரக்கு ரயில் மோதிருக்கு. இந்தியாவில் அடிக்கடி இது மாதிரியா ரயில் மோதல் நடக்குது. ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியல. மனித தவறா இல்லை தொழில்நுட்ப கோளாறா? ஃபாரினில் பார்த்திங்கன்னா ஜப்பானில் சைனால எல்லாம் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போகிற அதிவிரைவு ரயில் போயிட்டு இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஒரு இது மாதிரி விபத்துகள் நடக்கிறதில்ல. ஏன்னா மக்கள் சாதாரண மக்கள் போயிட்டுருக்கிற அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமான அவங்க பொருளாதார நோக்கத்துக்கு குறைந்த செலவில் செல்லக்கூடிய ஒரே ஒரு உள்ள ரயில் தான். அந்த ரயில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விபத்தில் நடக்க பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சம் உருவாகுது. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தென்னிந்தியாவில் கூட அவ்வளோக்கா அந்த விபத்துகள் நடக்கிறதில்ல. நார்த் இந்தியாவில் அடிக்கடி இந்த விபத்து நடக்குது. ஒரு பயணிகள் ரயில் சிக்கல் இல்லாமல் நின்றுருக்குது. பின்னாடி சரக்கு ரயில் அதே ட்ராக்கில் மோதுது அப்படின்னா எப்படி இதை சொல்கிறது தெரியல. இந்த ரயில்வே துறை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரயில்வே துறை. இந்தியாவோட மக்கள் அதிக மக்கள் பயன்படுத்துகிறது இந்த ரயில். இந்த ட்ரெயின் அதிநவீனமாக்கி இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமன்னா மக்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஒரு வரையில் நம்ம சாதாரண மக்கள், ஏன்னா மிகப்பெரிய வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசி கோச்சில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிக இதெல்லாம் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் தான். இது மாதிரி மிகப்பெரிய ஒரு நாட்டில் இவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. சந்திராயனுக்கு ராக்கெட் விடுறேங்கிறாங்க. அது இந்த ட்ரெயின் சம்மந்தப்பட்ட விபத்துகள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து நல்ல ஒரு இதை பண்ணால் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரூப் ஒன்று அந்த ட்ரெயின் வருதுங்கிறாங்க. 900 ரூபா. இந்த ட்ரெயினுக்கே நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. அதெல்லாம் விபத்தாச்சுன்னா எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நினச்சி பார்த்தாலும் மிகப்பெரிய அச்சமாக இருக்குது. இது ஒரே ட்ராக்கில் நின்றுருக்கிற கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் நின்றுருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரக்கு ட்ரெயின் இதுக்கு சிக்னல் இல்லாமல் நிற்கிது அப்படின்னா அதுக்கு எப்படி சிக்னல் கிடச்சிருந்த பார்த்தீங்கன்னா முதல்கட்ட விசாரணையில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறுனாங்க, ரெண்டாவது சிக்னல் கோளாறுனாங்க, இப்போ மனித கோளாறுல கண்டுபிடிச்சிருக்குதுங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. இது மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் மக்களுக்கு பயம் அச்சம் இல்லாமல் உருவாக்க வேண்டியது நம்ம மத்திய அரசினுடைய கடமை. ஏன்னா ரயில்வே துறை பார்த்தீங்கன்னா நிறையா எவ்வளவோ விஷயங்கள் தொழில்நுட்பம் வந்துருச்சு. எல்லாம் நிறையா நாட்டுகளில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விபத்துகள் நடக்கிறதில்ல. இந்தியாவில் நடக்குது அப்படின்னா உண்மையிலே சொன்ன போனால் இந்த அரசாங்கத்தினுடைய அசால்ட்டு தான். ஏன்னா மக்கள் உயிர் மேலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 5 லட்சம் 6 லட்சம் உதவித்தொகை கொடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால் பொருள் செலவில் ஒரு ட்ரெயின் ஒன்று வச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்குறத பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த அளவுக்கு இழப்பு வர இருக்குது. 2 ட்ரெயின் மோதிச்சு அப்படின்னா குறைஞ்ச 100-200 வரைக்கும் இழப்பு வரும். இதெல்லாம் மனதில் வைத்து வருங்காலத்திலேயாவது இந்தியாவில் மக்களுக்கு பாதுகாப்பான ட்ரெயின் அப்படின்னு உறுதி செய்யறதுக்காக இந்த அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதுவோ தொடர்ந்து நடத்துறது அப்படின்னா மக்கள் இந்த ட்ரெயின் செல்ற கூட வைக்கிற காலம் வரும். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சி நடத்துக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய ஆசை. இது எல்லா விதத்திலும் இந்த மத்திய அரசு இந்த ரயில்வே துறை எல்லாம் எடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு இது மாதிரி நடக்காத அளவுக்கு பாதுகாக்கணுங்கிறதுடைய மக்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.